love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always எப்படி வர்றான்னு மட்டும் பாரு. பின்னாடி வந்து ஒரே குத்து தூக்கி வீசிடுறேன்றியா? தம்பி அப்படித்தானே? அப்போ ஏதோ பிளான் பண்ணிட்ட நீ? இல்லை அப்படி பாருங்க மக்களே, பிளான் பண்ணிட்டேன் பையன். ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டேஞ்சரஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 மாதம் ஆச்சு ஃபால்ஸ். அதான் சூப்பர் ஃபால்ஸு. டிரைவர் இதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருந்தாரா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் மோட்டோ த்ராட்லர். நான் உங்கள் அருண். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா நேராக வந்து ரிப்பிள் அட்வென்ச்சர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து நேராக வந்து உன்னூர்பேட்டை ரோட்டில் எடுத்துட்டோம். உன்னூர்பேட்டை ரோட்டில் எரவிகுளம் நேஷனல் பார்க் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக வந்து நம்ம ஊருக்கு தான் கிளம்புறோம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ வாங்க அந்த இடத்த வந்து டோட்டலாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த எரவிகுளம் நேஷனல் பார்க் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் ரோட்டில் உள்ள எரவிகுளம் நேஷனல் பார்க் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆப்போசிட் உள்ள ஹில்லுக்கு மேலே தான் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே வந்து பைக்ஸ் வந்து பார்க்கிங்கில் கூட அலோடு கிடையாது. ஸோ நம்ம சைடில் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் டிக்கெட் எடுத்துகிட்டு. இந்த சைடில் நிற்கிற பஸ்ஸில் தான் வந்துட்டு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து பஸ்ஸஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ நம்ம வண்டியை வந்து சைடில் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு ரோட் சைடில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே லைன்லேயே போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காரணும். பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அவங்க வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி நம்மளை வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து மேலே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது தான் பார்க்கிங், கார் பார்க்கிங். உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வாங்க பஸ் ஏறுவோம். ஸோ எல்லோரும் கப்புள்ஸாக இருக்காங்க. நம்ம 2 பேரும் தான் ஏலியன் மாதிரி போயிட்டுருக்கோம் போல் இருக்குது தம்பி. நம்மளை அப்படியே எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நல்லா க்ளீனாக இருக்குங்க பஸ்ஸு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம கடைசியாக போய் உட்காந்துக்குவோம். நம்ம 2 பேரும் ஏலியன் இல்லை. டிக்கெட் கட்டுற தம்பி, பாஸ் எடுத்துருக்கோம். 2 பேர்த்துக்கு 400 ருபீஸ். கேமராவுக்கு மொத்தம் எவ்வளோ தம்பி வாங்கினாங்க? கேமராவுக்கு 50 ரூபாயா? 50 ரூபா மட்டும் வாங்கியிருக்காங்க. ஆர்டினரி கேமரா போட்டு வீடியோ கேமரான்னு போட்டு 50 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 350 பார்த்தீங்கன்னா தெரியும். 50 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி போகிறாங்க. வண்டி மேலே வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. வாட்டர் கிராசிங் இருக்குதுப்பா. காலியாயிரம் போல இருக்கு. அடி கூலி பயங்கரமானது. ஓ, ஸ்பீட் பிரேக்கர் தான் இந்த லட்சணத்தில் இருக்குதா? முடியல சாமி. டிரைவர் இதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருந்தாரா? ட்ரெயின் ஓட்டிட்டு ஓட்டுறாரா? முடியல சாமி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நம்மளை இது வரைக்கும் வந்து பஸ்ஸில் விட்டுருவாங்க. இங்கே வாங்கி வச்ச டிக்கெட்டை கொடுத்துட்டு ரிட்டர்ன் இதில் நடந்து போக வேண்டியது மேலே. மக்களே ஆடு நிற்கிது, வரையாடு நிற்கிது, காதாட்டிட்டு நிற்கிது பாறை மேலே. இங்கேருந்து தெரியுதுன்னா உங்களுக்கு கோப்ரோவில். நான் போகிற வரைக்கும் இருக்குமா? இருக்கு போ.
என்னது ஆமாம், அரபி தான் பேசுவாங்க. விட்டால் நானும் பேசிட்டு கூடவே போயிடுவேன். வேறு பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. இப்போ தான் மிஸ்ட் நம்மளை தொடுது, ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இங்கே படுத்துருக்கு வர ஆடு. வா, மேலே ஒன்று படுத்துருக்கு. இங்கே இந்த சொந்த ஒன்று நிறைய இருக்கு. பெர்ரியோட சேர்ந்த போல மாட்டு இருக்கு. ஸோ ஆள் பழக்கம் ஆயிடுச்சு நல்லா. அதனால் அப்படியே அமைதியாக மேயுது. நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும். பேட்ரி கார் சர்வீஸ் இருக்குது, முடியாதவங்க அதில் வந்துட்டு போயிருங்க. இந்த பைப்பை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். மூங்கல் குச்சி செதுக்கி வச்சுருக்காங்க அழகாக. பாருங்கள், அந்த ஹில்ஸ்லேருந்து தண்ணி அப்படியே அந்த மேகம் பட்டு அந்த தண்ணி ஊறி வர ஃப்ரெஷ் வாட்டர், யாரும் தொடாத தண்ணி. வேறு லெவல். குடிச்சு பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. மூலிகை தண்ணிப்பா. நிலக்குறிஞ்சி இருக்குது தம்பி இங்கே. சூப்பர் ப்ளூ கலர் நிலக்குறிஞ்சி. அது ஸோ ஃபைனலாக நிலக்குறிஞ்சி பார்த்துட்டோம். இங்கே நிறைய இருக்குது. ஜாஸ்தி வந்து வரல, கம்மியாக தான் வந்திருக்கு. 1-2 இந்த மிஸ்ட் இருக்கனால இருக்குது. குறிஞ்சி கார்டன். கண்ணா, குறிஞ்சி செடி இருக்கு, பூ இல்லை. இதாங்க லாஸ்ட் பாயிண்ட். இதுக்கு மேலே நடந்து போகிறதுக்கு அலோடு இல்லை. ஸோ ஒன்லி ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸும் பாஸ் வாங்குறவங்க மட்டும் தான் அலோடு. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம கடந்து வந்த பாதை ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் ரிட்டன் போகிறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்ட்டுக்குள்ளே தான் போவோம். ஸோ உண்மையாகவே இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்குறது. அமரா ரெயின் கோட் ஃபேமிலிகளுக்கு அட்ரஸ் சொல்லி சரியாக ஒரு வழி ஆயிரம் போல் இருக்குது. ஹிந்தி தெரியும்னா தம்பி நம்மளே கோர்த்து விட்றான் எல்லாத்துக்கிட்டையும். என்ன பண்ண, 1/2 கிலோமீட்டர் சொன்னால் தானே போவாங்க. 1 கிலோமீட்டர் போகணும். மேலே 2 பெண்டு ஏறினதுக்கே இல்லை லவ்வானு உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான் போல். தமிழன் தான்டா. இந்த சேட்டன் தான் நம்மளை ஏற்ற மாட்டேங்கிட்டார், பார்த்துக்கோங்க. டோக்கன் வாங்கணுமா? இது காருக்கு வந்து முதலே டோக்கன் வாங்கிட்டோன்னா ஏற்றிக்குவாங்க, இல்லைன்னா ஏற்ற மாட்டாங்க. அதனால் நீங்கள் வரும்போது இந்த எலக்ட்ரிக்கல் வண்டிக்கு டோக்கன் வாங்கிக்கோங்க. சொல்கிறத நிறுத்துவாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போகிற ஹமாரா ரெயின் கோட் ஃபேமிலி தான். தெரியல, எனக்கு மாத்திரம் ஃபோன் வந்துட்டுருக்கு. ஆஃபீஸ் கால்ஸ் மாத்திரம் தான். ஆஃபீஸ் கால்ஸ் மாத்திரம் தான். பிஎஸ்என்எல் தரையிலலாம் வராது ப்ரோ. லொகேஷன் வந்து நிம்மதியாக விட மாட்டேறான் போல கம்பெனிக்காரன். இப்போ சொட்டரே போடணும் போல தோணுது இல்லையா?
தார் வாக்கு ஓகே அதுதான் போயிட்டு வந்திருக்கோம். ஈகோ ஷாப் இருக்குது. இன்டர்பிரட்டேஷன் சென்டரா? அதான் இன்டர்பிரட்டேஷன் சென்டர்னா இங்கிலீஷ் துணையில்ப்பா எனக்கு அவ்வளோ தெரியாதுப்பா எனக்கு. காஃபி ஷாப்பு டாய்லெட்டு. காஃபி ஷாப்லாமா சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு. இந்த தார் ஷாப் என்னென்னு பார்க்கலவா? இந்த ஷாப் என்னென்னு பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்புறம் பஸ் ஏறலவா? ஹோட்டலில் வைக்கிறாங்க போல. இந்த இது ஆமாம், இது குளிர் நல்லா தாங்கும். சேலுக்கு தான் வச்சுருக்காங்க எல்லாமே. வேறு கேப்பில் இருக்குடா தம்பி. இது விட்டு ரவுண்ட் டாப் இல்லையா? வெள்ளைக்காரன் தொப்பி இது. அது எவ்வளோ வருது? இது 390. டே கண்ணா வெள்ளைக்காரன் தொப்பி வைக்கலாமா? கோபாய் அது நம்ம மாடு மேய்க்கிறோம் தொப்பி. பைக்கிங் போகிறப்ப அதை போட முடியாது. பைக்கில் போகும்போது போட முடியாதா? இதுன்னு பைக்கிங் ஓகே. பார்த்துக்கோங்க, மிஸ்ட்டு மழையாக பெய்யுது. இதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, நிர்வாகம் பொறுப்பாகாது. ஓ ஹனி கேக்கெல்லாம் இருக்குப்பா தம்பி. வாப்பா கேக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அங்கே கூட ரெஃப்ரெஷ்மெண்ட்டு என்ன சாப்பிட்லாம்? ஏய் என்ன சாப்பிட்லாம்? இதோ கேக்கெல்லாம். இங்கேயும் காஃபி இருக்குது, அங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கே என்ன இருக்குன்னு பாட்டு வருவோம். ஸோ எவ்ரி திங் இஸ் சூப்பர். நல்லா இருக்குது, சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெட் ஆம்லெட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆஹா, வண்டி கிளம்பி போயிடுச்சு. அடுத்த வண்டியில் தான் போக முடியும். என்ன அந்த ஃபேமிலி நம்மளை விடாத அளவுக்கு நம்ம அந்த ஃபேமிலி வர மாட்டோமா? பாருங்க, டோட்டலாக மிஸ்ட்டு மூடிடுச்சு இந்த ஏரியாவே. பஸ்ஸுக்கு லைனில் உட்காந்துருக்கோம். இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு எல்லாம் அவ்வளோ மிஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்குது மிஸ்ட்டு. ஆயிடுச்சு. வண்டி இறக்கிடுமா சட 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 சடன்னு. ஸோ நீ லீட் பண்ணுறியா முன்னாடி? ஒரே ரோடு தானே? எப்படி வர்றேன்னு மட்டும் பாரு. பின்னாடி வந்து ஒரே குத்து தூக்கி வீசிடுறேன்றியா? தம்பி அப்படி தானே? அப்போ ஏதோ பிளான் பண்ணிட்டேன் நீ. இல்லை அப்படி பாருங்க மக்களே, பிளான் பண்ணிட்டேன் பையன். ஸ்லோவாக வரேன்னு சொல்லிட்டேனா, படுகு போட்டு எடுத்துக்கொண்டு வந்து சாத்த போகிறான்னு நினைக்கிறேன். தம்பி எதாக இருந்தாலும் கீழே பிளைன்ஸ்லேயே பேசிக்கலாம். இது ஹில்ஸு. டீலாக் கீழாக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோ, ரிஸ்க் ஆகிடும். ஓகேவா? ஓகே கைஸ், சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. மோர் தென் 2 hours ஆச்சா? வேறு லெவலில் இருந்துச்சு.
ஏன்னா ஆப்போசிட்டில் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேஞ்சரஸ் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு 6 மாதம் ஆச்சு. ஃபால்ஸ் அதான் சூப்பர் ஃபால்ஸு, அதுவும் போச்சு. கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பார்ப்போம். சின்னார்கிட்ட ஏன்ப்பா பார்த்துக்கோங்க. இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு. க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? டைமிங் 5 மணிக்கு எடுத்து பறந்துடுவோம். அப்படியே ஃபஸ்ட் கியரை போட்டு ஒரு தூக்கிடுவோம். இங்கேயே வீலிங் பண்ணி நிறுத்திடுவோம். நம்ம போயிடலாம்ல. மேலே கேஃப்டீரியாவில் இருக்குது. வெல்கம் டு எரவிகுளம் நேஷ்னல் பார்க். பார்த்துக்கோங்க.